வடமராட்சி கிழக்கு கடற்கரையில் கரை ஒதுங்கிய மிதவையில் இருந்தது என்ன? மியான்மர் என சந்தேகிக்கப்படும் தற்சமயம் அந்த மிதவையினுடைய நிலை என்ன, இராணுவம் அந்த மிதவையை என்ன செய்தது என்று சொல்லி இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். இன்றைய தினம் மழையின் காரணமாக நிலைமைகள் மோசமாகிக் கொண்டு போகின்றது. அது தொடர்பான நிலவரங்களையும் தற்சமயம் பார்க்க போகின்றோம். விதுடட் யூடியூப் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். 15ஆம் தேதி 1ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு என்னவோ தெரியல, இந்த வருஷம் பிறந்ததுக்கு பிறகு நிறைய பிரச்சனைகளாகத்தான் இருக்கிறது. முதலாவது இந்த காலநிலை பிரச்சனைகள். நேற்று கூட பட்டத்திருவிழாவுக்கு சென்றிருந்தேன், அங்கேயும் மழை. இந்த மழையின் காரணம், இந்த மழையினுடைய தாக்கம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் வன்னி மாவட்டங்களில் இருக்கிறது. நேற்று ஒரு தகவல் வருகிறது, இரவு 10 மணிக்கு முத்தையன்கட்டு குளம் திறக்கப்படுகிறது. இரவு நேரத்திலே திறக்கப்பட்டிருக்கிறது. காரணம் அதிகளவான மழை வன்னி மாவட்டங்களில் பெய்து கொண்டிருக்கின்றது. தற்சமயம் கிடைக்கப்பட்ட ஒரு தகவல், நான் இப்பொழுது உங்களுடன் கதைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இடனமடு குளம் திறக்கப்பட்டிருக்கிறது. இடனமடு குளம் இந்த வருடத்தில் முதலாவது தை மாதத்திலே திறக்கப்படுகிறது. ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு ஒரு மாதத்துக்கு முதல் இந்த குளம் திறக்கப்பட்டிருந்தது. மறுபடியும் இடனமடு குளம் வான்பாய ஆரம்பித்திருக்கிறது. பாருங்க மக்களே, வன்னி மாவட்டத்திலே மழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. காலநிலை கடுமையாக மாற்றம் அடைந்திருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த காலநிலை மாற்றங்களாலேயோ அல்லது என்னவோ தெரியல, அண்மையிலே மியான்மர் படகு ஒன்று கரை ஒதுங்கி அவை தொடர்பான தகவல்களை என்னுடைய தளத்திலே நான் பகிர்ந்திருந்தேன். அதுபோல இன்றைய தினம் வடமராட்சி கிழக்கு கடற்கரை பகுதியில், அதாவது நாகர்கோவில் என்ற ஒரு ஊர் இருக்கின்றது. அந்த ஊரிலே அதிகாலையிலே ஒரு மீனவர் கடற்கரைக்கு சென்று பார்த்திருந்தார். அங்கே ஒரு மிதவை ஒன்று இருந்திருக்கிறது. அந்த மிதவைக்குள்ளே பௌத்த மத அடையாளங்களை தாங்கிய ஒரு மூங்கில் மிதவை என்று சொல்லலாம். அந்த மிதவை கரையொதுங்கி இருக்கிறது. எனவே மீனவர்கள் அதை அடையாளப்படுத்தி உரிய தரப்பினர்களுக்கு தகவலை கொடுத்து, அதற்கு பிறகு அதிகளவான மக்கள் அந்த இடத்துல அங்கே இருக்கிற மக்கள் போய் பார்த்திருக்கின்றார்கள் உள்ளே என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அந்த ஊரை சேர்ந்த ஒரு அண்ணா ஒருவர் எனக்கு அது தொடர்பான காணொளியை அனுப்பியிருக்கிறார். அந்த காணொளியிலே அவர் என்ன கூறினார், அந்த மிதவைக்குள்ளே என்ன இருக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம். இந்த காணொளி பார்த்ததுக்கு பிறகு அந்த மிதவைக்கு தற்சமயம் என்ன ஆனது என்று சொல்லி பார்க்கலாம். இன்றைய தினம் கரை ஒதுங்கிய மிதவை இதுதான். இந்த மிதவையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிக்குகளினுடைய 2 படங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இல்லை இருக்கிற மொழி என்னென்னு தெரியல, ஆனால் மியான்மரிலிருந்து என்று தான் கூறுகின்றார்கள். கீழே பார்த்தா தெரியும் அவர்களுடைய மொழி, அதாவது பௌத்த மத பிக்கு ஒருவருடைய புகைப்படத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மேலே ஏதோ எழுதப்பட்டிருக்கிறது. அதனோட சேர்த்து இது ஒரு மூங்கில் படகு. இப்படியெல்லாம் படகுகள் வளமையாகவே கரை ஒதுங்குகின்றது. இது இன்னொருவருடைய ஒரு பௌத்த மத குருவினுடைய ஒரு புகைப்படம் தாங்கிய ஒரு பகுதி. கீழே பார்த்தாலே தெரியும் பாருங்கள், எழுத்துக்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அது அவர்களுடைய மொழி அப்படி என்று சொல்லி நினைக்கின்றோம். உண்மையிலேயே இது என்ன எப்படியானு சொல்லி அந்த ஊர் மக்களில் ஒரு அண்ணா தெரிவித்திருக்கிறார். அந்த காணொலியும் நான் நினைக்கிறேன். இது உள்ளுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்கிறது. இப்போ நாங்கள் அந்த மிதவையை பார்க்குறோம். பாருங்கள், ஒரு மிதந்து வார ஒரு தன்மையில் இருக்கிற மிதவை இது. அங்கே இருக்கிற ஊர் மக்கள் அந்த மிதவையை உள்ளே சென்று பார்வையிட்ட ஒரு காணொளி. இந்த மிதவைக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள். உள்ளுக்கு இளநிகள் இருக்கிறது. பாருங்கள், அதில் ஒரு புத்தரினுடைய சிலை இருக்கிறது. 3 அடி உயரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோடு சேர்த்து மேசைகள் இருக்குது, பானைகள் இருக்குது. இந்த சிலையை பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஒரு வெண்மையான ஒரு சிலை. அதோடு சேர்த்து பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு புத்தரினுடைய ஒரு கண்ணாடி சிற்பம் இருக்கிறது. கண்ணாடிக்குள்ளே இருக்கிற சிற்பம். அதனோடு சேர்த்த பல புத்த பெருமான்களினுடைய சிற்பங்கள் இருக்கிறது. அவருடைய புகைப்படங்கள் இருக்குது பாருங்கள். சுவாமி படங்கள் அப்படி என்று சொல்லலாம். குட்டி குட்டியான புத்தரினுடைய விக்கிரகங்கள் இருக்கிறது. அதோடு சேர்த்து பாருங்கள், உள்ளே அந்த கோப்பை எல்லாம் இருக்குது, பிசங்கான் கோப்பைகள் எல்லாம் இருக்கிறது. அதோடு சேர்த்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ஒன்று இருக்கிறது. இது என்னென்று தெரியலை, உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். அதோடு சேர்த்து இந்த பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாஸ்டிக் கோப்பை எல்லாம் இருக்குது. இது எப்படி கரை ஒதுங்கியது அப்படி என்று சொன்னால் காத்தால் தான் கரை ஒதுங்கி இருக்கிறது. மேலும் உள்ளுக்கு என்னெல்லாம் இருக்குது என்று சொல்லி பாருங்கோ. அப்படியே பாருங்கள், ஒரு தகட்டில், எதிர் சொப்பு தகட்டு மாதிரியான ஒரு தகட்டில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு சேர்த்து இளநீர் இருக்குது. இது ஒரு கிரியை செய்த மாதிரி தான் எனக்கு தோன்றுது. ஒரு கிரியை அப்படி என்று சொல்லலாம். 2 பௌத்த பிக்குகள் இறந்திருக்கலாம். அவர்களுடைய கிரியை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். பாருங்கள், மேலே குடை எல்லாம் இருக்குது. இதெல்லாம் உண்மையிலேயே அங்கே இருக்கிற நபர்களுக்கு விலை கூடிய பொருட்களாக இருக்கலாம். எல்லாம் செலவழித்து மெனக்கெட்டு இப்படியான ஒன்றை செய்து தெப்பமாக உருவாக்கி கடலிலே விடுகின்ற சடங்கை செய்கின்ற ஒரு மக்களாக இருக்கலாம். ஸோ இதுதான் கரை ஒதுங்கிய அந்த மூங்கில் படகு.
பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் மலை அடித்து கொண்டிருக்குது பாருங்கள். இந்த படகுக்கு இராணுவம் வந்து ஒரு செயலை செய்திருக்கிறது. அது உங்களுக்கு இறுதியாக சொல்கிறேன். அந்த அண்ணன் சொல்லி முடிஞ்சதுக்கு பிறகு இந்த படகுக்கு தற்சமயம் என்ன ஆனது, இந்த படகு இங்கே இருக்கா இல்லையா, நீங்கள் பார்க்கலாமா இல்லையான்றதையும் இந்த காணொலியில் இறுதியில் சொல்கிறேன்னு பாருங்கள். இந்த சைட்டெல்லாம் பாருங்கள், மூங்கில் கட்டைகள். இந்த மூங்கில் கட்டைகள் அதனூடாகத்தான் இது மிதந்து வரும். சுற்றி வர பாருங்கள், அப்படியே சீட்டெல்லாம் அடித்திருக்கிறார்கள். பார்க்குறதுக்கு ஒரு வீடு மாதிரியான ஒரு அமைப்பு, பார்த்தாலே உங்களுக்கு அப்படியே தெரியும். இந்த படகு தொடர்பாக அங்குள்ள கிராம மக்கள் என்ன சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் சொல்கிற ஒரு கருத்தை வந்து நாங்கள் கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் நாகர்கோவில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சுரேஷ்குமார் தருகிறேன். நாகர்கோவில் மேற்கு கடல் தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்துக்கு எல்லைக்குட்பட்ட குட்டியப்பு வாடி என்று சொல்லப்படுகின்ற அந்த கரை பகுதியிலே மியான்மர் என சந்தேகிக்கப்படும் அந்த இடத்திலே இருந்து ஒரு விதவை வடிவிலான ஒரு வீடு ஒன்று இங்கே கடலின் சீற்றம் மற்றும் காற்றின் வேகம் காரணமாக இங்கே அடித்து வரப்பட்டு கரை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த வீட்டை, மூங்கிலான வீட்டை, விதவை வீட்டை நான் ஏறி உள்ளே சென்று பார்த்த வகையில் உள்ளே 3 அடி நீளம் கொண்ட உயரம் கொண்ட அந்த புத்தர் சிலை ஒன்று பிளாஸ்டிக் வடிவிலான அந்த புத்தர் சிலை காணப்படுகின்றது. அதுக்கு அருகிலே ஏனைய சின்ன சின்ன புத்தர் சிலைகள் அங்கே காணப்படுகின்றது. முன் வாயில்கள் 2 பகுதியிலும் 2 பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் புத்த விகாரைக்கு சொந்தமான தேரர்கள் அமர்த்துவம் அடைந்திருப்பார்கள். அந்த அமர்த்துவம் அடைந்த அந்த இருவரது புகைப்படங்களும் வைக்கப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் அது ஒரு வேற்று மொழியில் இருக்கின்ற காரணத்தினால் அது அவர்கள் அமர்த்துவம் அடைந்து அந்த ஆத்ம சாந்திக்காக இந்த பேழையினை கட்டி அவர்களது அந்த இறை உச்சநிலை அடைய வேணும் என்ற அந்த கிரியைகளை செய்து இந்த கடலிலே மிதக்க விட்டிருப்பார்கள் என நினைக்கின்றேன். எமது மீனவர்களால் அன்னளவாக அதிகாலை 3 மணியளவிலே எமது கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க அங்கத்தவர் ஒருவர் இந்த கடற்கரைக்கு வருகிற போது இதனை கண்டு உரிய வகையில் தெரியப்படுத்தியதற்கு அமைவாக இன்று இந்த இடத்திலே பெருமளவான மக்கள் கூடியிருக்கின்றார்கள். எனவே அதை நான் உற்று நோக்கி இருக்கின்றேன். அதுக்குள்ளே சில விடயங்கள் பொறிக்கப்பட்ட வேற்று மொழியிலான, நாங்கள் புரிந்து கொள்ள முடியாத மொழியிலான சில வாசகங்கள் இருக்கின்றது. எனவே அதை உங்கள் முன்னிலையிலே எடுத்து உங்கள் பார்வைக்கு தருகின்றேன். நாகர்கோவிலிருந்து நாகர்கோவில் குட்டி. நன்றி, வணக்கம். இந்த காணொலியை அனுப்பினதுக்கு இந்த ஊர் அண்ணாக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி. இந்த காணொலி அனுப்பின அண்ணாக்கு நன்றி. மக்களே, இப்படியான தெப்பங்கள் இலங்கையில் பரவலாக பல இடங்களில் வந்து கரையொதுங்கும். இந்த தெப்பம் இப்பொழுது எங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இலங்கை கடற்படையினரால் இந்த தெப்பம் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய முகாமுக்கு வந்து இதை கட்டி இழுத்து சென்று விட்டார்கள் என்று சொல்லியான ஒரு தகவலை வந்து அந்த கிராம அண்ணாக்கள் வந்து எனக்கு தெரிவித்திருந்தார்கள். எனவே மக்களே, இதுதான் தற்சமயம் இடம்பெற்றிருக்கிற இந்த நிலை. இப்படியான மிதவைகள் மட்டக்களப்பிலே அண்மையிலே கரை ஒதுங்கி இருந்தது. அதுபோல அண்மையிலே வடமராட்சி கடற்கரை பகுதியிலே கண்ணன் ராதை சிலையும் வந்து கரை ஒதுங்கி இருந்தது. அதுவும் எல்லோருக்கும் தெரியும். இதே போல தான் கரை ஒதுங்கி இருந்தது. நீண்ட காலத்துக்கு பிறகு உங்களுடன் ஒரு தகவலை பகிர்வதற்காக இணைந்திருந்தேன். மேலும் நான் வந்து ட்ராவல் விளக்கெல்லாம் பண்ணுறது, அதனுடைய லிங்குகளை வந்து கீழே குறிப்பிடுகின்றேன். மறக்காமல் பாருங்கள். நன்றி உறவுகளே.